நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சேனலை வந்து நீங்க அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா எந்த வேலைக்கு என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களை வந்து கொடுப்போம். இப்ப வந்து நிறைய சேனல் வந்துருச்சு, சரிங்களா? நிறைய சேனலை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்றீங்க. அதுக்கான தகுதி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த வேலையோட நிறைகுறை என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. புது புது சேனல்ல வந்து புதுசு புதுசா அனுபவம் இல்லாம சொல்றத வச்சு என்ன செய்யறது அப்படின்னா அப்ளை பண்ணிடுறது. இப்ப கடைசிட்டு போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன வழி தெரியாம. டிகிரி படிச்சவங்க இந்த வேலைக்கு கண்டிப்பா போகாதீங்க. மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு துளி அளவும் ஏமாற்ற முடியாது. ஏ டு இஜெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற தவறுகளை வந்து ஏ டு இஜெட் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? முதல்ல நோட்டிபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க, தங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆதரவாக ஏதேனும் போலி ஆவணங்களை உருவாக்குதல் அல்லது சமர்ப்பித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால், ஏதேனும் குறிப்பிட்ட தகவல்களை மறைத்தல் அல்லது தெரியும் முறையில் ஏதேனும் தவறான விவரங்களை வழங்கினால் தங்கள் மீது பாத்தீங்க அப்படின்னா குற்றவியல் நடவடிக்கை வந்து மேற்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல போட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்களே ஓகே பண்ற மாதிரி டிக் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் அதுக்கு ஓகே கொடுத்துட்டு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அதனால நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரியை மறைச்சிட்டு இந்த வேலைக்கெல்லாம் ஒன்றும் ஜாயின் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவு டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இந்த வேலைக்கு போகிறத முதல்ல தவிர்த்துடுங்க. பல முறை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே முதலே சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன், அந்த மாதிரி ரீசன்லாம் நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. முதலே இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேலே குறிப்பிட்டப்பட்டுள்ள அறிவிக்கையில் உள்ள பதவிகளுக்கான குறைந்தபட்ச கல்வி தொகுதி 8ஆம் வகுப்பு, அதிகபட்ச கல்வி தொகுதி 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே, அதற்கு மேல் படித்திருத்தல் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல 12ஆம் வகுப்பு தொகுதிக்கு நிகரான சமமான கல்வி தொகுதியை பெற்றிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுல வரும் அப்படின்னா உங்களுக்கு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ கேண்டிடேட்ல ஓரளவு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிகிரி வந்து டிஸ்கண்டினியூ ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படின்ட்டு டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க போய் ஓரளவு அட்டன் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிகிரியை முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிசி 12th டிசியை வந்து ஹேக்கா உருவாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி ஜெராக்ஸை வச்சு கலர் ஜெராக்ஸ் மாதிரிலாம் போட்டு நிறைய பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி போய் பண்ணிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அடுத்து எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். இப்போ வந்து உங்க மேல ஒரு ரிமார்க் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப எப்பவுமே நீங்க ஹைகோர்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் செல்லுல எப்பவுமே நீங்க வந்து அப்ளை பண்ணவே முடியாது, பாத்துக்குங்க. அதெல்லாம் மிக கவனமா வந்து அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க அங்க எதுவும் ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க போறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.